ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பணம் வந்து மிச்சப்படுத்தி சேமிச்சுட்டு இருக்கிறதா நம்மளுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஏப்ரல் மாதத்தில் ஒரு வித்தியாசமான மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கும் பொழுது நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான மணி சேவிங் சேலஞ்ச் தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்துக்கானது. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மந்த்லி கேலண்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மந்த்லி கேலண்டரை மணி சேவிங் சேலஞ்சுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்போ 30 நாளும் வந்து சிம்பிளாக எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத ஐடியா தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ 1ஆம் தேதி ஒரு அமௌண்ட்டு நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட்டு வந்து போடணும். நீங்கள் வந்து கேட்கலாம் எல்லா நாளும் எப்படிங்க சேமிக்க முடியும் அப்படின்னு. அதுக்காக தான் நான் வந்து கேலண்டரை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஹேங் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சப்போஸ் வந்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1ஆம் தேதியில் ஒரு அமௌண்ட்டு வந்து நீங்கள் ஒரு ₹10 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10ன்னு நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ 2ஆம் தேதி 3ஆம் தேதி உங்களால் போட முடியல, 4ஆம் தேதி ஒரு ₹20 போடணும்னு நினைக்கிறீங்கன்னா 20ஆம் தேதி போட்டு அதை வந்து டிக் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக தான் இது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக டெய்லி சேமிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். பட் சேமிக்க முடியாதவங்க உங்களால் என்னைக்கெல்லாம் சேமிக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த மாதிரி டெக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 4ஆம் தேதி 5, 6, 7, 8 இது மாதிரி கண்டினியூவாக ஒரு 4, 5 நாள் வந்து சேமிக்க முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ 10ஆம் தேதி சேமிக்கிறீங்க அப்படின்னா 10ஆம் தேதி உங்கள் கையில் வந்து ஒரு ₹6 தான் இருக்குது அப்படின்னா அந்த ₹6 நீங்கள் சேமிக்கலாம். இந்த மாதிரி டெய்லி சேமிக்க முடியலனாலும் எப்போல்லாம் உங்களால் சேமிக்க முடியுது அப்படின்னாலும் அதை வந்து கண்டிப்பாக சேமிங்க. ₹1 எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலுமே அது மிகப்பெரிய சேமிப்பு தான். இந்த பணத்தை வந்து எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்டியல் கண்டிப்பாக வந்து வச்சுக்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லாக் போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வந்து இதை வந்து திறக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் செலவும் ஆகாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி ஒரு அமௌண்ட்டு போடுறேன் அப்படின்னா இதில் வந்து நம்ம போட்டுட்டு இதில் வந்து நான் டிக் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து நம்ம வந்து நான் எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இந்த மாதத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது 30 நாளில் 2500 எளிதாக சேமிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 30 நாளில் ₹2000 எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ₹2500 எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து கோல் வந்து நம்மளுக்கு வந்து ₹2500. சேவிங் அப்படிங்கிறது வந்து டெய்லி நம்ம வந்து செய்யலாம். இல்லை வாரம் உங்களால் செய்ய முடியுது அப்படின்னாலுமே செய்யலாம். உங்களோட விருப்பம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஸ் வந்து 30 நாட்கள் நம்ம வந்து சேமிக்க போகிறோம். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஒரு அமௌண்ட் எடுத்துருக்கிறேன். பட் வந்து நீங்கள் பார்க்குறவங்க வந்து உங்களால் ஒரு ₹2 தான் சேமிக்க முடியுதுன்னா ₹2, ₹4, ₹5 இந்த மாதிரி உங்களால் என்ன அமௌண்ட்டு சேமிக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நான் சொல்லியிருக்கிற விதத்தில் நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க. ஆனால் மொத்தத்தில் நம்ம வந்து சேமிக்கணும். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து ₹2500 சேமிக்கணும்னு நினச்சிருக்கேன். நீங்கள் ஒரு ₹1000 சேமிக்கணும்னு நினைக்கலாம், ₹500 சேமிக்கணும்னு நினைக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மணி சேவிங் சேலஞ்சில் நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ₹5 சேவிங்கு. ₹5 சேமிக்கிறதுனால எப்படி வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ₹5 நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி சேமிச்சிங்கன்னா ₹2500 30வது நாளில் உங்கள் கையில் இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதாவது நாட்களும் சேவிங்கும் ஒரு நாளில் ஒரு அமௌண்ட்டு சேமிக்கிறேன்னா மொத்தமாக நம்ம கையில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அதை வந்து இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரூ. 5 எடுத்து வைக்கிறோம். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 10 எடுத்து வைக்க போறோம். அதாவது கூடுதலா நம்ம வந்து ஒரு ரூ. 5 கண்டிப்பா சேமிச்சோம் அப்படின்னா தான் நம்மளால ரூ. 2500 சேமிக்க முடியும். 3வது நாள் ரூ. 15, 4வது நாள் ரூ. 20, 5வது நாள் ரூ. 25, 6வது நாள் ரூ. 30, 7வது நாள் ரூ. 35, 8வது நாள் ரூ. 40, 9வது நாள் ரூ. 45, 10வது நாள் ரூ. 50. இப்போ நம்ம கூடுதலா பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 5 மட்டும் 5, 10, 15, 20, 25 இப்படி நம்ம வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம். இப்போ இந்த 10 நாள்ல வந்து நம்ம கையில எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 275. இப்போ உங்களால சேமிக்கவே முடியல, குறைவான வருமானம் இருக்கு, எங்க கையில பணமே நிற்கிறதில்ல அப்படிங்கிறவங்க இந்த ரூ. 275 சேமிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரூ. 30, ரூ. 40, ரூ. 50 இதெல்லாம் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் எளிது. கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. 30 நாளும் யாரெல்லாம் சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க இந்த மணி சேவிங் சேலஞ்ச கண்டிப்பா இதே மாதிரி பண்ணுங்க. முடியாதவங்க உங்களால என்னைக்கெல்லாம் சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு மட்டும் நீங்க சேவ் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களால வந்து ரூ. 20 சேமிக்க முடியுதுன்னா 20 அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. அதே மாரி 30 அப்படின்னா ரூ. 30 இப்படி டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது நாள் 11வது நாள் 55, 12வது நாள் 60, அப்புறம் 13வது நாள் 65, 14வது நாள் 70, 15வது நாள் 75, 16வது நாள் 80, 17வது நாள் 85, 18வது நாள் 90, 19வது நாள் 95, 20வது நாள் ரூ. 100 நம்ம போடுறோம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 10 நாட்கள் சேமிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 775. நம்ம வந்து இங்கே குறைவான அமௌண்ட் 55, 60, 65, 70, 75 ஆனால் நம்ம கையில் ரூ. 775. இப்போ வந்து இந்த அமௌண்ட்டை மட்டும் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த மட்டும் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை இந்த 2 அமௌண்ட்டும் உங்களால் சேமிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்கலாம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேமிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, நம்ம கையில் வந்து எப்போ வந்து பணம் அதாவது மாதத்தோட 10 நாளில் உங்கள் கையில் பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதிகமான அமௌண்ட்டை நம்ம எடுத்து நம்ம முதல்ல போட்டுக்கணும். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா, 20வது நாளுக்கான அமௌண்ட்டை நான் போட போகிறேன். இப்போ இங்கே வந்து நான் நோட்டில் பண்ணும்பொழுது நான் வந்து நோட்டில் நோட் பண்ணிக்குவேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் வந்து 20வது நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 20வது நாள் வந்து 20வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 100 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இதை வந்து நான் போட்டுட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி நீங்களுமே ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஏப்ரல் மாதத்துக்கான 20வது நாளுக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, டிக் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மணி சேவிங் உண்டியல்ல என்ன பண்ணுறேன்னா, ₹100 வந்து நான் போட்டுடுறேன். இந்த மாதிரி உங்களுக்குமே எந்த அமௌண்ட் வந்து அதிகமாக கையில் இருக்கோ அப்போ வந்து அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த 30வது நாள் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 21வது நாள் வந்து ரூ. 105, 22வது நாள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 110, 115, 120, 125, 30, 35, 40, 45, ரூ. 150. இப்போ 21வது நாள்லேருந்து 30வது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடிஞ்சிருக்குன்னு 30வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 150 வரைக்கும் நம்ம சேமிக்கிறோம். இப்போ டோட்டலாக நம்ம கைக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ரூ. 1275. இப்போ உங்களால் வந்து கொஞ்சம் வருமானம் கூடுதலாக இருக்கிறவங்க இதை சேமிக்கணும் அப்படின்னா இந்த 10 நாள் மட்டும் சேமிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10 நாள், 2வது 10 நாள், 3வது 10 நாள் பிரித்து கூட நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கணும். இப்போ கூடுதல் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 275, அப்புறம் 775, 3வது 10 நாள் வந்து 1275. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா ரூ. 2325 நம்ம வந்து இந்த ரூ. 5 சேமிப்பில் சேமிச்சிருப்போம். ஆனால் சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறதுல ஒரு ரூ. 175 நம்ம சேமிக்கணும். இது இல்லாமல் நாங்கள் எங்கெங்கே போகிறது சில்லறைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 எப்போல்லாம் உங்கள் கையில் வந்து போடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டு வைங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும் பொழுது அதில் வந்து ஒரு ரூ. 175 சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை இதில் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மாதத்தில் ரூ. 2500 எளிதாக சேமிச்சிருக்க முடியும். அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ₹5 வந்து கொடுத்துருக்குறேன். பட் வந்து உங்களால் இன்னும் கூடுதலாக சேமிக்க முடியுதுன்னா இந்த இடத்துல ₹10, ₹20 போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே என்ன அமௌண்ட்டை நீங்கள் வந்து போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டை பெருக்கிக்கணும். இப்போ வந்து இங்கே ₹10 போடுறீங்கன்னா 2 × 10 20.
அந்த மாதிரி வந்து கூடுதலா ஒவ்வொரு நாளும் சேமிக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்ச அளவு அமௌண்ட்ட கண்டிப்பா சேமிக்க முடியும். அதனால இந்த மாதிரியான மணி சேவிங் சேலஞ்ச சின்ன சின்னதா எடுத்து, நெறைய பணத்த எல்லாருமே சேமிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா உங்களோட நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.